இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமைத்திடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமைத்திடு, அடிப்படையை அமைத்திடு. ஆட்கள் இல்லா கூட்டத்திலே இ-ஃபைலிங் நியாயமா? வழக்கறிஞர் கேட்கிறோம், மக்களுக்காக கேட்கிறோம், உரிமைக்காக கேட்கிறோம், மக்களுக்காக கேட்கிறோம். காலம் தாழ்த்தும் நீதி மறுக்கப்பட்டது. வழக்கறிஞர் ஒற்றுமை, வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறோம். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறை தொடர்ந்து திணிக்கப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றங்களில் உரிய ஃபைலிங்கான நபர்கள் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. உபகரண பொருட்களும் இல்லை. வழக்கறிஞர்கள் தன்னுடைய வழக்காளிகளுக்காக நீதிமன்றங்களிலே வாதாடுகிற சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஃபைலுக்காக ரேஷன் கடையை போல் கீவரிசையிலே காத்து கிடக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை இ-ஃபைலில் ஏறவில்லை என்று பொதுமக்கள், வழக்காளிகள் பாதிக்கப்பட்டு உரிமைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. காலம் தாழ்த்துகிற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலே இ-ஃபைலிங் முறை என்பது நீதித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பல வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இ-ஃபைலிங் முறையையும் தன்னுடைய இதுவரை நடைமுறையில் இருக்கிற ஃபைலிங் மெத்தடுகளை பின்பற்றப்பட வேண்டும். குறைந்தது ஓராண்டுகள் எங்களுக்கு கால அவகாசம் செய்ய வேண்டும். அந்த இ-ஃபைலிங் முறைக்கு சரியான ஆட்களை தேர்வு செய்து அதற்கான உபகரணங்களை மத்திய மாநில அரசுகள் நீதித்துறைக்கு வழங்க வேண்டும். அப்படி செய்யாமல் திடீரென்று திணித்தால் மக்கள் வேதனைக்குள்ளாவார்கள், நீதி ஸ்தம்பிக்கப்படும். எனவே இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்திற்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கொண்டு வந்து கால அவகாசங்களை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.